ஏழாம் அதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கு, அதை முன்னாடியே சொன்னேன். அதனால கல்யாணம் ஆகாத மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய 6ஆம் பாவத்திலே சூரியன் மறைகிறார். அதாவது ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 17ஆம் தேதி. இந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் மகர ராசிக்காரருக்கு கொஞ்சம் சுபர் அல்ல, ஆனால் அவர் மறையக்கூடிய காலம் உங்களுக்கு சுபமான காலம். உங்களுடைய அஷ்டமாதிபதி நீச்சம் அடைஞ்சு அதுல சூரியனுடைய இடத்துல சந்திரனும் சேரக்கூடிய அமைப்பு வருது. அது எப்ப பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் வரைக்குமே குரு 6ல மறைகிறது. என்ன பிளஸ் அப்படின்னா 12ஆம் அதிபதிங்கிறது கெடுபலனை தரக்கூடியவர். என்ன சொல்லுவாங்கன்னா நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ராஜ யோக அமைப்பு இருக்கு. சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 2025 டிசம்பர் மாதம் 2025 வரை தொழில், வேலை வாய்ப்புகள், குடும்பம், உறவுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மொத்தமாக ஓவராலா எப்படி இருக்கு, எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம். மகர ராசி ஆகிய உங்களுக்கு வரக்கூடிய இந்த 6 மாதங்கள் ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2025 வரை எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக முக்கியமாக இதில் தொழில் சார்ந்தது, அதே போல் வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இதில் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், பொருளாதார முன்னேற்றங்கள் எப்படி இருக்குது கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. முதல்ல உங்களுக்கு மகர ராசிக்கு ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னா சூரிய பகவான். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் மறைஞ்சிருக்கார். சூரிய பகவான் மகர ராசிக்காரருக்கு கொஞ்சம் சுபர் அல்ல, ஆனால் அவர் மறையக்கூடிய காலம் உங்களுக்கு சுபமான காலம். சரியாக அந்த தேதியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 6ஆம் பாவத்திலே சூரியன் மறைகிறார். அதாவது ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 17ஆம் தேதி. இந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க சூரியன் மறையிறது உங்களுக்கு நல்லதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது உங்களுடைய 6ஆம் பாவத்திலே அஷ்டமாதிபதி மறைவது, சூரியன்ல எந்த கிரகமா இருந்தாலும் அவங்களுடைய 6ஆம் பாவத்துல மறைவது நல்லது. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அடிப்படையில பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னாங்க, இந்த 1 மாத காலம் உங்களுக்கும் உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல நிர்வாகத்துக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா சரி, அல்லது வேற ஏதோ மன சங்கடங்கள் இருந்தாலும் சரி, நல்ல இந்த சமயத்தில் ஒரு பெரிய பிளசண்டா இருக்கும், ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு அப்ரோச் எல்லாத்துலேயும் இருக்கும். அதனால அந்த சமயத்தில் ஏதாவது நிர்வாகத்திலேருந்து உங்களுக்கு காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும், அதை நீங்கள் விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த 1 மாத காலத்தை நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 6ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கார். அந்த சமயம் ஒரு பிளசண்டான சூப்பரான காலம். இந்த சமயம் பொருளாதாரங்கள் முன்னேறக்கூடிய ஒரு காலமாகவும் அமையுது. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தாய் தந்தையரினுடைய உறவு முறைகள், குடும்ப சொத்துக்கள் வாங்குறத பற்றி எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னொன்று 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறாரு. இது 7.5 சனிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் 2ஆம் அதிபதிங்கிறது தான் முதல் விஷயம். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய காலம் குடும்ப உறவினர்களிடையே வலிமையான காலம். அதனால உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தையருக்கும் நல்ல ஆரோக்கியமான உறவு முறைகள் இருக்கும்.
அவங்க வேறொரு இடத்துல இருக்காங்க, நீங்க வேறொரு இடத்துல இருக்கீங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு மனோபாவ பொருத்த நிலைகள், நல்ல பாண்டிங் இருக்கும். குறிப்பாக ஒரு சில சமயத்துல உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படலாம். பல சமயத்துல அவங்களுடைய உதவி உங்களுக்கு பிசிக்கலாகவோ அல்லது ஃபைனான்சியலாகவோ தேவைப்பட்டு அவங்க பரிபூர்ணமாக அவங்களுடைய தேவைக்கான பங்களிப்பை அவங்க செஞ்சு உங்களுடைய உதவி செய்யறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக அவங்க மூலியமாக ஏற்படுறது. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சஞ்சாரம் ரொம்ப திருப்தியா இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. மகர ராசி ஆகிய உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிப்போங்க. மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி சந்திர பகவான், சந்திரனுடைய சஞ்சாரமாகட்டும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவனுடைய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி, அதாவது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம், அவங்களுக்கு குடும்பஸ்தானம், உங்கள் மனைவிக்கு, உங்களுடைய கணவருக்கு, அதாவது உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் ஆனவர், அதாவது நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவியை குறிக்கிறது களத்திரன், நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவரை குறிக்கக்கூடியது இந்த களத்திரம். அதனால் உங்கள் களத்திர ஸ்தானாதிபதிக்கு குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல கேது இருக்கார் இல்லைங்களா? அதனால் உங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க வழியில உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு உதவி செய்வதற்கோ அல்லது அதனால் நீங்கள் பார்க்கறதுனால நேர விரயங்கள், பொருளாதார செலவுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கு, அதை முன்னாடியே சொன்னேன். அதனால கல்யாணம் ஆகாத மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அஷ்டமாதிபதி நீச்சம் அடைஞ்சு அதுல சூரியனுடைய இடத்துல சந்திரனும் சேரக்கூடிய அமைப்பு வருது. அது எப்ப பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் வரைக்குமே அந்த ஒரு பலன் அருமையா இருக்கு. அதாவது சூரிய பகவான் நீச்சம் அடைகிறது. அந்த சமயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ராஜ யோக அமைப்பு இருக்கு. சமயத்துல திருமணம் ஆகவனுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. உங்களுடைய 5ஆம் அதிபதியினுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அந்த நீச்சவங்க ராஜயோகமும் ஒரு கூடுதலாக இருக்கிறதுனால கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுடைய குழந்தை ஒரு பெரிய நபராக வளர்ந்துருக்காரு, ஒரு பெரிய இடத்துக்கு அவருடைய பரிணாமத்துக்கு அவர் போகணும் அப்படின்னா வரக்கூடிய காலம் ஒரு வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. வெளிநாடு செல்றதுன்னு உங்க பையன் பெறக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாக இருக்கும். மகர ராசியாகிய உங்களுக்கு வரக்கூடிய இந்த 6 மாசத்துல பொருளாதார நிலையில தேக்க நிலைகள், கடன் சார்ந்த விஷயங்கள், பொருள் முடக்கங்கள், எதுல கவனமா இருக்கணும், எதுல வம்பு வழக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனிச்சோம்னா அதுக்கு 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய 6ஆம் அதிபதி புத பகவான். இந்த புத பகவானினுடைய சஞ்சாரத்தை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய தான் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இந்த ஜூலை மாசம் 17ஆம் தேதி இந்த சமயத்தெல்லாம் அவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல அவருடைய அஷ்டமஸ்தானத்துல செல்றாரு. அதனால அந்த காலகட்டத்திலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த விஷயங்களையும் நீங்க தலையிடுவதற்கு முன்பாக யோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாகவே மகர ராசிக்கு இப்போ 7.5 சனி வேற நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு விஷயத்துக்கு நீங்க பொருளாதார ரீதியாக இருக்க உதவி செஞ்சாலும் சரி அல்லது ஒரு விஷயத்துக்கு நீங்க ஜவாப்தாரியாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது 1க்கு 2 முறை யோசிச்சுட்டு செய்யறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 6 மாசம் ஓவரால் எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா கணிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பல நல்ல மாற்றங்கள் இருக்கு. இதுல ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரம் மறைஞ்சி இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். கூடுதலாக 6ல் குரு மறைஞ்சி இருப்பதும் உங்களுக்கு பெரிய பிளஸ். குரு 6ல் மறைகிறது என்ன பிளஸ் அப்படின்னா 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதிங்கிறது கெடுபலனை தரக்கூடியவர். அந்த அஷ்டமாதிபதி மறைவது நல்லது. இது விபரீத ராஜயோகம்னு பேர். இந்த 6 மாச காலமும் இந்த விபரீத ராஜயோகம் இருக்கு. ஐயப்பனை வழிபாடு பண்ணாங்க. ஐயப்பன்கிறது ஹரிஹரபுத்திரன், சுடலை மாடசாமி, கருப்பண்ணசாமி, சங்கலி கருப்பன், முனீஸ்வரர், ஜடாமுனி, லாடமுனி, பாலமுனி, இது மாதிரி என்னென்ன தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் ஆண் சொருமாக இருக்கிறதோ
எல்லாமே ஐயனாரினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள். இந்த மாதிரி தெய்வம், காவல் தெய்வம், உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், உங்களுடைய இருப்பிடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இந்த 6 மாசங்கள் பிரகாசமாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். சிவாய நமக.